ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மிஷன் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? மிஷன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மிஷனும் கோலும் என்னன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஆர்கனைசேஷனல் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட், வெளியில இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆப்ரேட்டிங் என்விரான்மெண்ட், அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்றது இதுக்கு தான். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணாதான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸை கரெக்டாக செலக்ட் பண்ணும். ஸ்ட்ராட்டஜிஸை செலக்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரென்த்து, வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டடிஸ் நாலுத்தையுமே அலைன் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி விச் ஷுட் ரிசல்ட் இன் அ வயபிள் பிசினஸ் மாடல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் த ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, இப்போ அந்த 5 பாயிண்ட்டும் பார்க்காம இது கோத்ரூ பண்ணுங்க, பார்த்து கோத்ரூ பண்ணுங்க ஒரு வாட்டி. ஃபர்ஸ்ட் செலக்டிங் த மிஷன், ஸ்டேஜஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கோட ஃபர்ஸ்ட் மிஷன் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து செலக்டிங் கோல்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து ஆர்கனைசேஷனல் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஓகே, அப்புறம் ஆர்கனைசேஷனல் இன்டர்னல் என்விரான்மெண்ட். அதுக்கு அடுத்தது வந்து செலக்டிங் த ஸ்ட்ராட்டஜிஸ். அதுக்கு அடுத்தது வந்து இம்ப்ளிமெண்ட் த ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்டேஷன்றது எப்படி வேணாலும் இருக்கும்டா. எப்படின்னா ஒரு ப்ராடக்ட் டிசைனிங்கா இருக்கலாம். ஓகேவா? இல்ல ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்ல வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். இல்ல பிரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸா இருக்கலாம். இல்ல மர்ஜர் அக்வசிஷன் போனோமா அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல 6 யூனிட் இருக்குன்னா அதுல 2 யூனிட் க்ளோஸ் அவுட் பண்ணிட்டு 4 யூனிட் என்ன வேணா இருக்கலாம் அந்த இம்ப்ளிமெண்டேஷன். பட் ஃபைனல் இத இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். புரியுதா? ம். இது ஸ்டேட்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜி பிளானிங். இப்போ ஃபீட்பேக் லூப்ன்றது கடைசியா இப்போ நம்ம பண்ணிட்டே இருக்க கூடாதுல. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் இது பண்ணிட்டே இருக்கோம்னா நீங்க பார்த்துருக்கீங்கன்னா தெரியல, ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் சர்வீஸ் எடுத்தோம்னா கடைசியா ஒரு ரேட்டிங் மாதிரி வரும் தெரியுமா? அதான் ஃபீட்பேக் லூப். அந்த ஃபீட்பேக் லூப் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லும்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இந்த ஒர்க் வந்து கரெக்டா போயிட்டு இருக்குது, கரெக்டா போயிட்டு இருக்கா இல்லையா, ஓவராலா ஒரு ஒரு ஸ்விக்கியோ, ஜொமேட்டோவோ இல்ல ஊபரோ எது இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஃபைனலா ஃபீட்பேக்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபீட்பேக் வில் டெல் அஸ் வெதர் த த என்ன சொல்றது, அந்த தாட் ப்ராசஸ் போற அந்த ஆக்டிவிட்டி வந்து கரெக்டா போயிட்டு இருக்கா இல்லையா, இல்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணமா, இல்ல அவுட்ஸ்டாண்டிங்கா போயிட்டு இருக்கா, அந்த மாதிரி 3 விஷயத்த நம்மளுக்கு சொல்லும். அதான் the information and knowledge is returned to the corporate level through feedback loops and becomes a next strategy formulation பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம எப்படிடா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பிகம்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் சொல்றோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஃபீட்பேக் லூப் வச்சு நான் நெக்ஸ்ட் the feedback loop of the current strategy becomes the opening என்ன சொல்றது, ஓப்பனிங் பாயிண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன். அந்த மாதிரி அர்த்தம் ஃபீட்பேக் லூப்ன்றது. ஸோ கடைசி ஃபீட்பேக் லூப். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கோட ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றாங்க. ஆல்டர்னேட்டிவ்னா வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? சப்ஸ்டியூட். கரெக்ட், வெரி குட். ஒரு விஷயம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்லால என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, பட் ஆனால் நான் வந்து அந்த விஷயத்த முடிக்கணும். அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சினாரியோ பிளானிங் சொல்லுவாங்க. சினாரியோ பிளானிங்னா என்ன அர்த்தம்னா, அது இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின் வாட் இஃப் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணும். அதாவது சம் சினாரியோ வந்து ஆப்டிமிஸ்டிக், சம் சினாரியோஸ் ஆர் பெசிமிஸ்டிக். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சில விஷயம்லாம் நம்ம லாங் ரன்ல பிளான் பண்ணிட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்காது, டியூ டு அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் த ரியல் வேர்ல்ட். கரெக்டா? அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபெயிலியர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் வில் ரிசல்ட் இன் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சினாரியோ பிளானிங். அந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும் அவங்க வந்து பிளான் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு மேனேஜர்ஸை வந்து டைனமிக் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நேச்சர் ஆஃப் த என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ
ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்டா. நம்ம கொரோனா டைம்ல வி ஸ்டார்டட் யூசிங் ஆன்லைன்ல கரெக்டா? ஓடிடில பார்க்க ஆரம்பிச்சோம். ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன் ஏன் அந்த மாதிரி பண்ணினோம்னு நினைக்கிறீங்க? Okay. But during Corona time, we started using online platforms like we were putting orders in Amazon, அப்புறம் வந்து Flipkart. We were getting everything on online for supermarkets purchases. We were seeing we were not going to the cinema theaters. We were no seeing films in OTT. Yeah, why that change happened? கரெக்ட். அந்த மொமெண்ட்ல அதுக்கு பெருசா நம்ம பிளானிங்லாம் எதுவும் பண்ணது கிடையாது. நம்மளுக்கு எல்லாம் தெரியுமான்னு 2020ல கொரோனா வரும், அப்போ நம்ம பிளான் பண்ணோம்னு தெரியுமான்னு தெரியாது. அப்போ நம்ம அந்த ஆல்டர்னேட்டிவ் எடுத்தோம்ல, அதுதான் சினாரியோ பிளானிங். ஓகேவா? So a person a businessman who was actually taking the scenario planning in terms of opting for a lot of online platforms, he was becoming more profitable than the person who was waiting in the shop for the customers to come. கரெக்டா? ஸோ தோஸ் ஆர் இப்போ வந்து அவன் வந்து இப்போ எப்படின்னா சினாரியோ பிளானிங்ன்றது வந்து வாட் இஃப் சினாரியோஸ் அபவுட் த ஃபியூச்சர்ஸ். இப்போ வந்து எனக்கு கஸ்டமரே வரல, இப்போ வரவே இல்லைல்ல, நாளைக்கு நாளைக்கு கஸ்டமரே வரலன்னா நான் எப்படி நான் அதை டேக்கிள் பண்ணணுன்ற கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் சினாரியோ பிளானிங். அந்த மொமெண்ட்ல டைனமிக் டெசிஷன்ஸ் எடுக்கிறது தான் சினாரியோ பிளானிங். ஓகேவா? த சினாரியோ அப்ரோச் டு பிளானிங் ஹஸ் ஸ்ப்ரெட் ரேபிட்லி அமங் லார்ஜ் கம்பெனிஸ். டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல வந்து ஐவரி டவர் அப்ரோச்னு ஒன்று சொல்றாங்க. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆஹ், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு பிளான் பண்றதுடா. ஓகேவா? பிளான் பண்றது. ஆஹ், அதுல வந்து டாப் மேனேஜர்ஸ்க்கு சுத்தமா ஐடியாவே இருக்காது. ஆனா அது வந்து லோவர் ஃபார் எம்ப்ளாயிக்கெலாம் அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அதை என்ன சொல்றாங்கன்னா ஐவரி டவர் அப்ரோச். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ்ல இந்த ஐவரி டவர் அப்ரோச்ன்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஃபீல் பண்றாங்க. பட் ஆக்சுவலி இட் ரிசல்ட்ஸ் மோர் ஹார்ம் டு த எம்ப்ளாயீஸ். ஃபோர்மேன் கீழே இருக்காங்கல்ல, அடித்தளமா இருக்காங்கல்ல, அவங்க பிளான் பண்ணிட்டு போயிடுவாங்கடா. ஆனா ஆக்சுவலா சஃபர் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட், ஃபோர்மேன், சூப்பர்வைசர், ஒர்க்கர்ஸ், அவங்களா இருக்காங்களா அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி ஐவரி டவர் அப்ரோச்க்கு பெஸ்டான விஷயம், பெஸ்ட் பிளானிங் எதுன்னு பார்த்தோம்னா சினாரியோ பிளானிங். அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. எப்படின்னா the strategic alternatives are the different courses of actions available to a firm to pursue its objectives at a given point of time. The practice of generating strategic alternatives depends upon the size, style of management, characteristics of industry and such other factors. இப்போ large organizations, medium organizationsல the following mechanisms may be employed. brainstorming sessionsலாம் ஒன்றும் இல்லடா. brainstorming sessionsனா என்ன ஆகும், என்னன்னு நினைக்கிறீங்க? brainstormingனா ஒன்றும் இல்லை செல்லம். எல்லா எம்ப்ளாயிஸையும் கூப்பிடுவாங்க, ஒரு போர்ட் ரூம்ல கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்வார். அப்போ எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் ஒரு பேப்பர் பெண்ணை கொடுத்து இந்த பிரச்சனைக்கு அவங்கவுங்க சொல்யூஷனை நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னு எழுதுங்கன்னு. அப்புறம் அந்த பேப்பர்ஸ்லாம் வாங்கி வச்சிருவாங்க, அவங்கள போக சொல்லிடுவாங்க. ஒவ்வொருத்தரோட அப்ரோச்சையும் பார்ப்பாங்க. கண்டிப்பா இட் இஸ் பேசிக்லி ப்ரூவ்ட் தட் 2 ஆர் 3 ப்ரொடக்டிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டிப்பா அது இருக்கும். இந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பதிலா இந்த விஷயம்லாம் நடக்கும். எது? பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாரோட கூட்டா சேர்ந்து தே ஜென்ரேட் அ நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ்ல அதுல ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிக் ஆகும். ஓகே, ஸ்பெஷல் மீட்டிங்ஸ்.
கனமா ஒரே நிமிஷம் செல்லம், ஒரே நிமிஷம். கேக்குறதாடா? ஹலோ. ஓகேவாடா? அந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்களா அவங்களாம் ரிசார்ட், இது லைவா நடந்தது, நான் பார்த்துருக்கேன்டா. கொரோனா டைம்ல நடந்தது. ஹோட்டல் ஒரு ஹாலிடே ரிசார்ட்ல போயிட்டு மீட்டிங்ஸ் வைப்பாங்க. மீட்டிங்ஸ் ஏன்னா அவங்களோட இப்போ ஆஃபீஸில் வச்சா நிறைய ப்ரெஷர் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சாட்டர்டே அந்த மாதிரி கூப்பிட்டு மீட்டிங்ஸ் வைப்பாங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா அவங்களோட ப்ராசஸ் ஆஃப் திங்கிங் வந்து ரொம்ப காமாக இருக்கிற டைமில் அவங்க இந்த டாப் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, ஓகேவா, நம்ம வந்து இந்த இஷ்யூ ஓவர் கம் பண்ணின்னு ஆகணும், ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெஸ்ட் அட்டம்ஸை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக கொடுங்க. அப்போ அவங்க ஒருத்தராக சொல்லும் போது அப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்க்கு அது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஓகே, அப்படி இல்லாமல் இந்த கன்சல்டன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்சல்டன்ஸ் இருப்பாங்க, எல்லாத்துக்குமே இப்போ கன்சல்டன்ட் இருக்காங்களடா. இன்டீரியருக்கு கன்சல்டன்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லிவிங் ரூம் டெக்கரேஷனுக்கு ஒரு கன்சல்டன்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடிலாம் நம்மளே வீட்டில் ஏதோ பண்ணிப்போம், இல்லை இப்போ அப்படி கிடையாது. இந்த லிவிங் ரூம் டெக்கரேஷனுக்கு ஒரு கன்சல்டன்ட். அதே மாதிரி எல்லாரும் ஆஃபீஸ் கோயர்ஸ்ல வீடு மெயின்டைன் பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரு கன்சல்டன்ட். எப்படி நீட்டாக வச்சுக்கலாம், எப்படி ஈஸியாக வந்து நம்ம வி கேன் பிளான் ஃபார் த டே, நீங்களாம் கூட அதை ஆப் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு பி ஒர்க்கிங் இன் அன் ஆர்கனைசேஷன்ல, யூ ஆர் கோயிங் டு பி அ வெரி பொட்டன்ஷியல் கேரியர் விமன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த வீடு மெயின்டைன் பண்ணுறது தெரியலன்னா தேர் இஸ் அ கன்சல்டன்சி அவைலபிள். எல்லாத்துக்கும் கன்சல்டன்சிஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கன்சல்டன்சிஸ் கிட்ட எனக்கு இது பிரச்சனைப்பா, ஓகேவா, நான் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ணேன், பட் ஆனால் அதில் அவ்வளோவா அவுட்கம் வரல, எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. தே வில் கம் அப் வித் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜாயிண்ட் மீட்டிங்னா எப்படின்னா, இந்த கன்சல்டன்ட் பிளஸ் நம்மளோட இன்டர்னல் மெம்பர்ஸ் இருக்காங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து பிளெண்ட் ஆகி அவங்களோட ஐடியாஸ் வச்சு அவுட்கம் எடுத்துட்டு வரது தான் ஜாயிண்ட் மீட்டிங்ஸ். புரியுதா? பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க, பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ், ஓகேவா. இன்னொன்று வந்து ஸ்பெஷல் மீட்டிங்ஸ், இன்னொன்று அவுட் சைட் கன்சல்டன்ஸ், இன்னொன்று ஜாயிண்ட் மீட்டிங்ஸ். இதெல்லாம் தான் 4 விஷயம். இதுல கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ். கிரிட்டிக்கல்னா என்னடா அர்த்தம்? கிரிட்டிக்கல்னா ஆமா தவிர்க்க முடியாதது, ரொம்ப அர்ஜென்ட், அந்த மாதிரி எமர்ஜென்சி. நம்ம இதுல ஒண்ணு சொல்லுவாங்க கிரிட்டிக்கல் டு குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, சிடிக்யூன்னு சொல்லுவாங்க ஆர்கனைசேஷன்ல. அந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அர்த்தம்னா, கிரிட்டிக்கல் டு குவாலிட்டின்றது கஸ்டமரோட ரேட்டிங் ஓட அவுட்கமா இருக்கும் அந்த கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ்லாம், ஓகேவா. அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் பார்த்தோம்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த 4 மேஜர் சோர்சஸ்க்கா. ஒன்று இண்டஸ்ட்ரியோட ஸ்ட்ரக்சர், அப்புறம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா the critical success factors வந்து above factors. எக்ஸாம்பிள், லார்ஜ் பூல் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மேன் பவர் மேக்ஸ் இந்தியான். கரெக்டா? ஏன் இவ்வளோ அவுட் சோர்சிங் இங்கே வந்ததுன்னு நினைக்கிறீங்க? பிபிஓ நிறைய பேருக்கு இங்கிலீஷ் இங்கே நல்லா பேச தெரியும், நிறைய பேர் பிரில்லியண்டான பீப்புள். அந்த கம்யூனிகேஷனும் அந்த பிரில்லியன்ஸும் சேர்ந்தனால தான் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங்ன்றது 1999லேருந்து யூஎஸ் யூகே ஃப்ரம் சோ மெனி கண்ட்ரீஸ் இங்கே அவுட் சோர்ஸ் ஆயிருக்கு. புரியுதாடா? அது நம்மளோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்றது என்ன அர்த்தம்னா, நம்மளோட நம்மளோட ஸ்டைல் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஓகே, அது வந்து இட் பேசிக்லி gives freedom for lot of different types of fields to come into India, which paves the way for lot of private companies to enter into India and progress on a high scale. Okay, அதான் environmental factors. Temporal factors என்றது எப்படின்னா, charismatic CEO. உங்களுக்கு வந்து charismatic CEOனா அம்பானி இருக்கார்ல, அம்பானி is a charismatic CEO. ஓகேவா? ரஜினிகாந்த் is a charismatic hero. கரெக்டா? கரெக்ட். டெம்பரல் ஃபேக்டர், சில பேர் வந்து
மோடி வந்து பிஎம்ஆ இருக்கிறதுனால தான் இந்தியா சேஃபா இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா எஸ், மோடி இஸ் அ கரிஸ்மேட்டிக் பிஎம். ஓகேவா? அதே மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் வாஸ் அ கரிஸ்மேட்டிக் லீடர். ஓகே, அதாவது இட் ஃபெசிலிட் நெசசிட்டேட்ஸ் என்ன ஆயிடுறதுன்னா, இப்போ ஏதாவது பிரேக்கப் ஆஃப் ஒரு கிரிட்டிக்கல் மேன் பவர் வந்து இதுவாயிட்டாங்க, இல்ல கிரிட்டிக்கல் மேன் பவர் வந்து மூவ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா, அப்ப என்ன ஆகும்னா அந்த கம்பெனியோட சக்சஸ் ஃபேக்டர் வந்து பாதிக்கப்படும். கரெக்டா? சூப்பரா ஒருத்தர் பண்ணிட்டே இருக்காருடா, திடீர்னு அவர் மூவ் ஆயிட்டாரு, அப்ப எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க அந்த மாதிரி இதுவா இருக்கீங்களா? நல்லா படிக்கிற மிஸ் திடீர்னு வேலையை விட்டு போறது உங்களோட ஸ்கூல் டேஸ்ல ஒரு காலேஜஸ்ல, அப்ப என்ன ஆகும் தெரியுமா? அங்க ஒரு ஷேக் ஆகும், பசங்க எல்லாம் கொஞ்சம் பயந்துருவாங்க, திருப்பி இன்னொரு டீச்சர் அக்கஸ்டம் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு லேட் ஆகும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு சிஎம் இருந்தார், சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர். அவரோட லாஸ்க்கு அப்புறம் இட் டுக் சம் டைம் ஃபார் தமிழ்நாடு டு அக்ரி வித் அனதர் நியூ சிஎம். லாட் ஆஃப் சேஞ்சஸ் நடந்தது. ஏன்னா he was a charismatic சிஎம். செம்ம செம்ம ஏபிள், அவரை பார்த்தாரே எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த மாதிரி இருந்தார் அவர். ஓகேவா? இதெல்லாம் கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் பாதிக்கப்படும் சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங். ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங்ல ஹியூமன் டிசிஷன் மேக்கர்ஸோட அக்செப்டன்ஸ், அப்புறம் வந்து they at times lead to severe and systematic errors in the decision making process. They arise out of a series of cognitive basis. See, இந்த biasனா what becomes chairman? biasனா என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி குழப்பமா, இதுவும் இல்ல அதுவும் இல்ல. கரெக்டா? ரெண்டும் கட்டான்னு சொல்லுவாங்களா, அதான் பயாஸ்னா. என்ன அர்த்தம்னா டிபெண்டன்சி எங்க நிறைய இருக்கோ அப்ப பயாஸ் வந்துரும்டா. ஓகேவா? ஒரு டிசிஷன் மேக்கருக்கு இந்த ரெண்டு விஷயம் இருந்தாதான் இந்த கம்பெனி நல்லா ஆகும்னு ஒரு ஃபீல் இருந்து அந்த ரெண்டு விஷயம் நல்லா பர்ஃபார்ம் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு ஒரு ஷேக் கொடுப்போம். அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நல்ல சிக்னிஃபிகன்ட் ரிசோர்சஸ் இருக்காங்கடா. ஓகே, சப்போஸ் ஒரு 4 ரிசோர்சஸ் ஸ்கில்டா இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரிசோர்ஸ் ஆட் ஆகும்போது ஒரு ஷேக் வரும். இந்த 4 ரிசோர்ஸஸே போதுமே, இந்த 2 எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் எதுக்கு? இந்த 2 ரிசோர்ஸ் வந்து இவங்களோட தாட் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்றது தான் எஸ்கலேட்டிங் கமிட்மெண்ட். ரீசனிங் பை அனாலஜி அப்படின்றது வந்து கம்பாரிசன் பண்ணிக்கிறது. அனாலஜின்றது வந்து பேசிக்கா டு மேக் சென்ஸ் அவுட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். நான் இந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் டு கிவ் யூ a better clarity. representativeness அப்படின்னா rooted tendency to generalize from a small sample or even a single. representativeனா ஒரு பாப்புலேஷன், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாப்புலேஷன்ன்றது வந்து பெரிய ஒரு குரூப்பா இருக்கும். அதுல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல we take a sample out of itல, அந்த சாம்பிள் sometimes if it goes wrong ன்னு வச்சுக்கோங்களேன், it will result in bias. ஓகே, illusion of controlனா ஓவர் எஸ்டிமேஷன் ஒன்ஸ் எபிலிட்டி டு கண்ட்ரோல். அதாவது ஒருத்தரையே நம்புறது. ஓகேவா? ஒருத்தரையே நம்பி இவரே தான் பண்ணுவான் நம்புறது, திடீர்னு அது கவுந்து போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வில் ரிசல்ட் இன் பயாஸ். இதெல்லாம் வந்து மோர் சைக்கலாஜிக்கல் டச் கணுமா. ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் மேக்கிங் பயாஸ்ன்றது வந்து மோர் ஆஃப் அ சைக்கலாஜிக்கல் டச். இது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டிசிஷன் மேக்கிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதுல நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கு. டெவில்ஸ் அட்வொகேசின்னு சொல்றாங்க. டெவில்ஸ் அட்வொகேசினா என்ன அர்த்தம்னா, ஒரு குரூப் மாதிரி one member of the decision making group acts as a devil's advocate, emphasizing all reasons that may make the proposal unacceptable. In this way decision making can be become aware of the possible perils. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குரூப் இருப்பாங்க, 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளானிங் பீப்புள்ல. ஒரு ஆள் மட்டும் இந்த டிசிஷன் எடுக்கிறதுனால என்னெல்லாம் பிரச்சனைகள்னு சொல்லுவாரு. அது சொல்லும் போது என்ன ஆயிடுறா, மத்த 4 பேருக்கு ஒரு அவேர்னஸ் ஆகும். ஓகே, இந்த இது இருக்கும்போது இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, அதனால இதெல்லாம் நம்ம பார்த்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வருவாங்க. அதான் டெவில்ஸ் அட்வொகேசி. ஓகேவா?
அப்புறம் டயலெக்டிக் என்கொயரி. டயலெக்டிக் என்கொயரின்றது என்னன்னா, it is more complex because it requires a generation of a plan and counter plan that reflects plausible but conflicting courses of action. Strategic managers listen to a debate between advocates of the plan and counter plan and then decide which plan will lead to higher performance. அதாவது strategic management வந்து ஒரு டிபேட் லிசன் பண்ணுவாங்க. ஓகே, அட்வொகேட்ஸ் ஆஃப் த பிளான் அண்ட் கவுண்டர் பிளான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது பண்ணினா இதெல்லாம் நல்லதுன்னு ஒருத்தர் பேசுவாரு, இது பண்ணினா இதெல்லாம் கெட்டதுன்னு ஒருத்தங்க பேசுவாங்க. டயலெக்டிக் என்கொயரின்றது அப்படிதான். அப்ப அந்த டிபேட் நம்ம பட்டிமன்றம் எப்படின்னா, ஃபார் அகெயின்ஸ்ட் அந்த மாதிரி ஒருத்தங்க பேசி அதுல வந்து ப்ரோஸ் நிறைய இருக்கா கான்ஸ் நிறைய இருக்கான்னு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி ஃபைனல் பிளான் எடுப்பாங்க. இதனால என்ன ஆகும் தெரியுமா, இட் ப்ரமோட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ டெவில்ஸ் அட்வொகேசின்றது இன் a member of 5, one member will act as a devil's advocate. He will talk about what are the disadvantages of taking up the proposal. அப்ப என்ன ஆயிடும், ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் ஓவர் பண்ண நம்மளுக்கு வந்து அந்த வந்து ஒரு எபிலிட்டி இருக்கா, கேலிபர்ல இருக்கான்றது எல்லாரும் 4 பேரும் செக் பண்ணிப்பாங்க. அது டெவில்ஸ் அட்வொகேசி. தப்பு கிடையாதுரா இல்ல, ஒரு நல்லது இருக்குன்னா அது ஒரு கெட்டதும் இருக்கும்ல. ஸோ அப்ப அந்த கெட்டதெல்லாம் நம்மளால ஓவர் கம் பண்ணின்னு வர முடியுமா அப்படின்னு நீங்க பார்க்கும்போது தான் அந்த டெவிலுக்கு அட்வொகேசின்னு வரும். அப்புறம் டயலெக்டிக் என்கொயரி. டயலெக்டிக் என்கொயரினா என்ன அர்த்தம், இட் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் பிகாஸ் இட் ரெக்வயர்ஸ் a generation of a plan and a counter plan. ஓகேவா, so strategic management listen to a debate between advocates of the plan and counter plan and decide which plan to lead to a higher performance. இந்த டிபேட்னால என்ன ஆகும் அப்படின்னா, it reveals the problems with the definitions. என்ன ஆகும்டா, நீங்க பட்டிமன்றம் பார்த்திருக்கீங்களா? யார் பட்டிமன்றம் பார்த்திருக்கீங்க? சாலமன் பப்பையா. பாரதி பாஸ்கர் பார்த்திருக்கீங்களா? ராஜாவோடது பார்த்திருக்கீங்களா? அவங்க ஓடுது எப்பவுமே பாத்தீங்கன்னா, உன்னை இவங்க ஃபார் பேசுவாங்க பாரதி பாஸ்கர், ராஜா வந்து அகைன்ஸ்ட் பேசுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருது வந்து பயங்கர ஹிட்டான ஒரு பட்டிமன்றம். கரெக்டா? சொல்லும். ஓகே, அவங்க 2 பேருதுமே வந்து பயங்கர ஹிட்டான பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்துல ஸ்பெசிபிக்லி என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, they will talk from the meaning, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள், அப்புறம் அதோட ப்ரோஸ் கான்ஸ், அதே மாதிரி அதர் டாக் ஃப்ரம் த மீனிங் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அப்புறம் கடைசியா நடுவர் ஒருத்தர் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து இந்த டயலெக்டிக் என்கொயரி. ஓகேவா, நீங்க இந்த பட்டிமன்றம் பார்க்க அதோட அவுட்கம் என்னடா ஆகும், அதோட அவுட்கம் என்னவா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஆ ஆ யோசிப்பீங்களா? நம்ம நார்மல் பட்டிமன்றத்துக்கே யோசிக்கிறோம்னா, அது ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்பனா எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் நம்மளுக்கு கொடுக்கும் இல்ல, அதுதான் ப்ரமோட் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். அவுட் சைட் வியூன்றது ஒண்ணும் இல்ல செல்லமா, நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ப்ரீவியஸா இருந்த இனிஷியேட்டிவ்ஸ் எப்படி நடக்கிறது, அந்த இனிஷியேட்டிவ்ஸ்ல எதெல்லாம் சக்சஸா இருக்கு ஃபெயிலியரா இருக்கு, அந்த ஃபெயிலியர் ப்ரீவியஸ் இனிஷியேட்டிவ் வச்சே நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பாக்குறது தான் அவுட் சைட் வியூ. ஓகேவா, குரூப் திங்க்னு ஒன்று சொல்றாங்க. குரூப் திங்க்ன்றது வந்து எப்படி சொல்லலாம்னா கொஞ்சம் பிரெயின் ஸ்டார்மிங் இதுல இருக்கும். ஓகேவா, இன்னொன்று வந்து இங்க வந்து நிறைய ஒரு எப்படி நான் சொல்றேன்னா, குரூப் டிஸ்கஷன் மாதிரி. கரெக்ட், எல்லாரும் அவங்க பாயிண்ட் சொல்லுவாங்க, கடைசியா ஒரு நடுவர் வந்து கடைசியா வந்து சில பாயிண்ட்ஸ் நிஜமாலே ரிலவெண்டா இருக்கும். ரிலவெண்டா இருக்கும், சிலது வந்து சிலது ரிலவெண்டா இருக்கும், சிலது இரலவெண்டா இருக்கும். ஸோ அந்த ரிலவெண்ட் இரலவென்சி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, a group unites around a person or a policy. அந்த பாலிசியோடையோ இல்ல அந்த பர்சன் சொல்ற பாயிண்ட்ஸையோ கவர் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இந்த குரூப் திங்க்ல வந்து ரைட்டிங் மெஜாரிட்டி இருக்காதுடா, டாக்கிங் தான் இருக்கும். ஆனா பிரெயின் ஸ்டார்மிங்ல ரைட்டிங் இருக்கும், டாக்கிங் இருக்காது. அதான் டிஃபரன்ஸ். புரியுதா? குரூப் திங்க்ல மோர் ஆஃப் டாக்கிங் தான் இருக்கும், பிரெயின் ஸ்டார்மிங்ல மோர் ஆஃப் ரைட்டிங் இருக்கும். அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். இது ஓகே.
ஐயோ ஆமாண்டா. ஓகே, இப்போ வந்து ஃபார்முலேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி கண்ணா. ஃபார்முலேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து எப்படி வரும்னா, ஆஹ், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் ஆயிடுச்சுன்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஓகேவா? அதை வந்து எப்படி நம்ம இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் ஆனோம்னா, இப்ப கல்யாணம் பண்றோம்டா. கல்யாணம் பண்ணும்போது என்ன நடக்கும்? எல்லாரும் பீப்புளோட கோஆபரேஷன் இருக்கணும். கரெக்டா? சமையல் நம்மளுக்கு நல்லா இருக்கணும். கரெக்டா? ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றது கரெக்டா பண்ணணும். கரெக்டா? இந்த மூணுமே ஒண்ணு சேர்ந்தாதான் இட்ஸ் ஒரு கம்ஃபர்டபுளா ஹாப்பி மேரேஜ் வந்து இதுவாகும். ஆனா அதே மாதிரி ஒரு ஃபார்முலேஷன் நம்ம பண்ணினாலுமே இப்படி இப்படி பண்ணணும் நம்ம சொன்னாலும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு we will go through lot of complexities and difficulties. அது ரிலேட்டடா இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன், ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்றது ப்ரொடக்ஷன்னாலே வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? சிவசங்கரி நீங்க சொல்லுங்க. மேனுஃபேக்சரிங்ல என்னெல்லாம்டா பண்ணுவாங்க? ஒரு ரா மெட்டீரியல் வாங்குவோமா, ஒரு பெரிய லே அவுட் செக் பண்ணுவோம், பிளான்ட் லே அவுட். நீங்க என்ன இங்கே நெய்வேலி கிளம்பி போயிட்டு இருக்கீங்களா கண்ணா? ஓகே ஓகே. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து எப்படி நடக்கும்னா, ரா மெட்டீரியல் வாங்குறதுலேருந்து, லேபரர்ஸ்க்கு வந்து ரெக்ரூட் பண்றதுலேருந்து, ப்ராடக்ட் சர்வீஸ் டிசைன் பண்றதுலேருந்து, லொகேஷன்லேருந்து, லே அவுட்லேருந்து, கெப்பாசிட்டி, லொகேஷன், லே அவுட், ப்ராடக்ட் சர்வீஸ் டிசைன், இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இஸ் கன்சர்ன் வித் இட். Work system, degree of automation, extent of vertical integration and such factors. Production strategy வந்து plans and policies related to production system are very very significant as they deal with vital issues affecting the capability of the organization to achieve its objectives. Plan and policies வந்து production system வந்து ரொம்ப 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 important. இப்போ strategic implementationன்றது வந்து production systemலேருந்து நான் raw material வாங்குறதுலேருந்து finished product எடுக்கிற வரைக்கும் there is a strategy, there should be a strategy involved. ஓகேவா? அப்போ it determines how, எப்படி, where, எங்க ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் மேனுஃபேக்சர்ட், எவ்வளவு தூரம் லெவல் ஆஃப் வெர்டிகல் இன்டகிரேஷன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல நடக்கிறது, எவ்வளவு தூரம் பிசிக்கல் ஃபோர்ஸஸ் வந்து நான் யூஸ் பண்றேன், என்னோட சப்ளைஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி, இதெல்லாமே பண்றது ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்லாம it should deal with the optimum level of technology that the firm should use in its operation process. ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வந்து இட்ஸ் ஆஃபன் அஃபெக்டட். இப்போ சேல் ஆஃப் த ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ரொடக்ஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பீங்களா வேற வேற சைஸஸ்ல? கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? நிறைய நான் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்னா, நான் என்னோட ஸ்ட்ராட்டஜியோட சக்சஸை நாங்க பார்க்கலாம். அதுதான் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்றது. அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜில நான் என்ன இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் பார்க்கணும்னா, காம்படிட்டிவ் இன்டென்சிட்டி பார்க்கணும். காம்படிட்டிவ் இன்டென்சிட்டினா நான் ப்ரொடக்ஷன் பண்றேன்ல, அந்த ஈக்குவலண்ட் அளவுக்கு மத்தவங்க எப்படி பண்றாங்க? ஒருவேளை மத்தவங்க என்னோட விட சூப்பரா பண்றாங்கன்னா அதுக்கு நான் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி எடுத்துட்டு வரேன்? நான் சொல்ற கீவேர்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கடா. இங்க பாருங்க கண்ணா, ப்ரொடக்ஷன் சிஸ்டம் இஸ் கன்சர்ன் வித் கெப்பாசிட்டி, லொகேஷன், லேஅவுட், ப்ரொடக்ஷன், இது எழுதிக்கோங்க. பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் வெரி மச் ஆர் சிக்னிஃபிகண்ட். சரியா? அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷனும் நம்ம எடுக்கணும். ப்ரொடக்ஷன் இதுல வந்து டெக்னாலஜி ஆல்சோ டேக்ஸ் டு அக்கவுண்ட். ஒரு சேல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். இது வந்து எப்போவே நம்ம என்ன இன்ஷூர் பண்ணிக்கணும்னா, நம்மளோட கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால காம்படிஷன்ல வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஒர்க்கர்ஸ் வந்து லேர்னிங் மட்டும் பண்ணக்கூடாது, இதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்றோம்ன்றதும் ஒர்க்கர்ஸ்க்கு தெரியணும். ஓகேவா? Workers were expected to learn what was assigned to them. But what is very important na, the repetitive task இருந்ததுன்னா எப்படி வந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்ன்றது தெரியணும். ஓகேவா? அதே தான் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சிஸ்டம்ல வந்து எட்வர்ட்ஸ் டெமிங் வந்து சொல்றாரு. ஆக்சுவலா இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்
ஆட்டோமேஷன், சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர வேண்டிய ஃபர்ம்ஸ் என்னன்னா ஜாப்பனீஸ் ஃபர்ம்ஸ். எதனாலடா அப்படி இருக்கும்? ஜாப்பனீஸோட இது பார்த்திருக்கீங்களா? 100 வயசு ஆக்டிவா இருப்பாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலை மாறுறது தான் ரெஸ்ட். They take, they sleep for 7 hours, 6 hours. Some people sleep only for 4 hours. But for them, Japanese, the rest is switching over from one job to other. இப்ப நீங்க யோசிச்சு போறங்க, அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற ஆளு மொனோட்டனஸா பண்ணிட்டு இருப்பானா, வேலையை பண்ண மாட்டான். நெக்ஸ்ட் என்ன, எது இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணோம், இதுக்கு அடுத்த டெக்னாலஜி எப்படின்றது பாக்குறது தான் ஜாப்பனீஸ். அதனால தான் பாத்தீங்கன்னா நிறைய 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 டெக்னிக்ஸ் ஜப்பான்ல இருந்தும் சைனால இருந்தும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு அனுப்பிச்சிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு அனுப்பிச்சேனா அது அந்த மொபைலோட 3 in 1 அனுப்பிச்சேனா? இருடா நான் அனுப்பிச்சு விடுறேன். நான் அந்த இது டெக்னாலஜி அனுப்பிச்சு விடுறேன். அது எப்படின்னா ஒரு ஒரு இது இன்வென்ட் பண்ணிருக்காங்க, சைனால பண்ணிருக்காங்க. டேபாவும் யூஸ் பண்ணலாம், மொபைலாவும் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்பும் யூஸ் பண்ணலாம் வித் மினி கீபோர்ட். அப்பனா பாருங்க அவங்க எப்படி பாத்தீங்களா? அப்பனா பாத்துக்கோங்க அவங்க எப்படி வந்து யோசிக்கிறாங்கன்ட்டு. ஜப்பானீஸ் அண்ட் சைனா வந்து அடுத்த லெவல். இந்தியா 2030 தான் அச்சீவ் பண்ணுவாங்கன்னா இப்பவே அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? மேனேஜர் ரோல் வந்து கோச்சா இருப்பாங்கடா, பாஸா இருக்க மாட்டாங்க. இது பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க, அது பண்ணும்போது பக்கத்துல நிப்பாங்க. ஓகேவா? சோ எப்பவுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. The key to continuous improvement is acknowledgement that workers experience and knowledge can help managers to solve production problems and contribute to lot of variances and reduce errors. இதான் கண்ணமா. ஜஸ்ட் இன் டைம் ஒரு கான்செப்ட் படிச்சோம் தெரியுமா நம்ம காஸ்டிங்ல? ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட்லாம் தெரியல, ஜப்பானோ சைனாவோட அவங்க எடுத்துன்னு வந்ததுதான். ஜஸ்ட் இன் டைம் கான்செப்ட்ன்றது என்னன்னா அது ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்ட்ராட்டஜி இன் ஆர்டர் டு வேர் த ப்ரீ அசம்பிள் சப் அசம்பிளிஸ் ஆர் டெலிவர்ட். அப்படியே அது அது எப்படின்னா வந்து ஹோம்மேட் இது மாதிரிடா. மிக்ஸ் வச்சா உடனே நம்மளுக்கு வந்து ரவா இட்லி பண்ணிடுறோம் கரெக்டா, உடனே அடை வாத்துறோம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ப்ரீ அசம்பிள் சப் அசம்பிளிஸ் ரெடியா வச்சிருப்பாங்க. டக்குன்னு டிமாண்ட் வரும்போது இந்த கம்பெனிக்கு கொடுத்து ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி ஃபினிஷ் ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதான் ஜஸ்ட் இன் டைம் இஸ் a very good important strategy in the automobile industry ன்னு சொல்றாங்க. கிளப் மஹிந்திரா has a separate division called as Zest to look after his customer group. இது ஒண்ணு எழுதிக்கோங்க. ஜஸ்ட்ன்றது ஒண்ணும் இல்லடா, ரிசார்ட் அந்த மாதிரி. அப்புறம் the uses of eco friendly technologies இருக்குல்ல, grow green, அதெல்லாம் வந்து இப்ப நிறைய இடத்துல கோ கிரீன் வந்துருச்சு. பனை ஓலையில அதான் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, தொன்னையில எல்லாம் சைட் டிஷ் வச்சுக்கிறாங்க. சில கல்யாணத்துல கூட இப்ப இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கடா. அதே மாதிரி இந்த இந்த ஜூஸ் எல்லாம் கொடுக்காம பானகம் மாதிரி புதினா வெல்லம் சுக்கு அதெல்லாம் போட்டு பானகம் மாதிரி இங்க இங்க சென்னையில நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சுண்டல் போடுறாங்க இலையில. அந்த மாதிரி கோகிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பண்ணுங்க கண்ணா, the fresh water will become equally scarce resource, causing many companies to rethink water intensive manufacturing process. ஓகேவா? அப்புறம் கார்பன் எமிஷன்ஸ்லாம் நிறைய வருதுனால அதை ரெடியூஸ் பண்றதுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ். இப்போ எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்லாம் அதனால தான்டா, இந்த கார்பன் எமிஷன் அவாய்ட் பண்றதுக்கு தான் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜி. சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து the term supply chain management refers to the task of managing the flow of inputs and components from suppliers into the company's production process to minimize inventory holding and maximize the inventory turnover. இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு,
அதுல வந்து material and transportation cost 50 to 70% of revenue னா even a small reduction in cost வந்து will have an impact on profitability இருக்குல்ல. அதுதான் supply chain strategy ஓட பெரிய பெரிய advantage. Okay. Just in time inventory system is a very important strategy for the supply chain management. Supply chain என்ன அர்த்தம்னா சப்ளை பண்றதுக்கான கண்டினியூட்டியை கரெக்டா எடுத்துட்டு வரதா அந்த செயின்ன்ற வேர்ட் யூஸ் பண்றாங்க. செயின் எப்படி இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும்ல. நெக்ஸ்ட் கோர்த்து இருக்கிறது தானே செயின். ஸோ சப்ளை செயின்ன்றது என்னன்னா, நான் ஒரு சப்ளை இனிஷியேட் பண்றேன்னா அதுக்கான ப்ரீ ப்ராசஸ், ஓகேவா, ரா மெட்டீரியல் கரெக்டான டைமுக்கு அவைலபிளா இருக்கிறது, லேபர் கரெக்டா அவைலபிளா இருக்கிறது, அப்புறம் வந்து ஆன்சிலரி சர்வீஸ் பீப்புள் அவைலபிளா, இந்த மூணுத்தையும் அழகா செயின் பண்றது தான் சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா கண்ணா? வால்மார்ட் பாருங்க கண்ணா, 2 வாரம் ஒரு வாரத்துல ரெண்டு டைம்ஸ் ஆவது they will replenish the stocks in its stores. Many stores receive daily deliveries if they are needed through efficient logistics. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அங்க replenish பண்ணிட்டே இருப்பாங்கடா. Competitor stocks every 2 weeks. Compared to its Walmart can maintain the same service levels with lower investment in inventory. Major source of its lower cost structure. The faster turnover சேல் ஆக ஆக என்ன ஆகும் தெரியுமா? வால்மார்ட் என்ன பண்ணுவான், அவனுக்கு எஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். அப்ப ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில நல்ல பேர். அதுதான் சொல்லும். வால்மார்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஜேஐடி வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஆமா, வால்மார்ட் ஜேஐடி சப்ளை செயின் ஸ்ட்ராட்டஜில. ஜேஐடியோட பெரிய டிராபேக் இருக்குன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு பஃபர் ஸ்டாக் இல்லாம போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். வித்தவுட் அ பஃபர் ஸ்டாக் ஆஃப் இன்வென்ட்ரி, ஜேஐடி சிஸ்டம் இஸ் தட் தே லீவ் அ கம்பெனி வித்தவுட் அ பஃபர் ஸ்டாக். திடீர்னு இல்லைன்னா அப்படின்னா ஜேஐடி பண்ண முடியாது. அப்போ பஃபர் ஸ்டாக்ன்றது நான் வந்து எனக்கு வேர் ஹவுஸ் சார்ஜஸே பயங்கரமா இருக்கும். அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து ஜேஐடிக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? திடீர்னு ஒரு கீ என்ன சொல்றதோ, திடீர்னு ஒரு ஸ்கில்டு லேபர் அன்னைக்கு லீவுனா ஜேஐடி பண்ண முடியாது நல்லா. ஓகேவா? ஜேஐடின்றது டக்குன்னு பண்ணி டக்குன்னு கொடுக்கறது தான். லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஜெயின். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா என்ன? மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா என்ன தெரியுமா கண்ணா? நீங்க என்னவா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி? எனி தாட் ப்ராசஸ்? அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. சூப்பர். அதுல என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி? என்னமா ரெக்கமெண்டேஷன்? எப்படிடா ரெக்கமெண்டேஷன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில இன்கார்பரேட் பண்ணலாம்? வெரி குட். சூப்பர். நீங்க சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றது கரெக்ட் கண்ணா. இப்போ வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில வந்து எப்படின்னா, சம் ஆஃப் த ஸ்டெப்ஸ் லீடிங் டு கிரேட்டர் எஃபிஷியன்சி ஆர் ஃபேர்லி ஆப்வியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மூவிங் டவுன் த எக்ஸ்பீரியன்ஸ் கர்வ் டு அச்சீவ் அ லோவர் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் கேன் பி ஃபெசிலிட்டேட் பை அக்ரெசிவ் pricing, promotions and advertising. ஸோ இப்போ வந்து கஸ்டமர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றது எப்படின்னா, எனக்கு ஒரு ப்ராடக்ட்ல பிரச்சனைன்றது கம்மியா இருக்கணும். கரெக்டா? டிஃபெக்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கணும். டிஃபெக்ட்ஸ் கம்மியா இருக்கணும் அப்படின்னா நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து குவிக்கா மார்க்கெட் ஆகணும். இப்போ என்கிட்டயே ரொம்ப நாளா வச்சிருந்தேன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இட் மைட் கோ ஃபார் ஆப்சலேட்ல. அப்புறம் என்ன அர்த்தம்? ப்ரொடக்ஷன் பண்ணணும், சேல் ஆகணும், கஸ்டமர் லாயல்ட்டி கெயின் பண்ணணும். இந்த தான் ஒரு ப்ராசஸா இருக்கணும். இப்போ நீங்க பாருங்க கண்ணா, before acquiring a new customer often entails one time fixed cost. There is a relationship between defection rates and cost. When a wireless service company signs up a new subscriber, it has to bear the administrative cost of opening up of a new account and cost of a subsidy that it pays to the manufacturer of the handset, the new service. இப்ப பாருங்க, முதல்ல இந்த வயர்லெஸ் வந்தது இல்லடா. முன்னாடி எப்படி இருக்கும், நம்ம எல்லாமே கனெக்டடா இருந்தோம். இப்ப அப்படி கிடையாது. ரோட்ல போகும்போதே பேசிட்டே போறாங்க. அதெல்லாம் என்னது? வயர்லெஸ் தானே, ப்ளூடூத் தானே. போனோட கனெக்டிவிட்டியே இல்ல, கார்ல வச்சுன்னு போடுறாங்களா? அதுதான் இவன் சொல்றான்.
வயர்லெஸ் ஃபர்ஸ்ட் அது இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவங்க என்ன அவங்களுக்கு வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸே வரவே இல்லையா முதல்ல பண்ணும்போது அவங்க கம்பெனி அதை இது பண்றதுக்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் நிறைய இன்கர் ஆச்சோம். ஓகேவா? ஏன்னா முதல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்றது தான் ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யாரும் அக்ரி பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்ததுடா, ஓடிடியில் அட்வர்டைஸ்மெண்ட் நடந்தது தெரியுமாடா? அதாவது கொரோனாக்கு பிஃபோர்லாம் சொல்றேன். ஏதோ ஒரு படத்தை, கமலோட படத்தை ஓடிடியில போடணும்னு சொன்னாங்களே, என்னது? விஸ்வரூபம் கமல் சொன்னாரு ஓடிடிலே ரிலீஸ் பண்ணிடலாம்னாங்க. ஆனா அதுக்கு இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ஓடிடி ரிலீஸ் பண்ணா ரொம்ப காஸ்ட் ஆகும், அதெல்லாம் பண்ண முடியாது, தேவையில்லாமலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ரொம்ப ஓடிச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுவே இந்த ஃபர்ஸ்ட் டைம் அது நடந்தது. அப்புறம் என்னாச்சு, நிறைய வந்து வெப் சீரிஸ் வர ஆரம்பிச்சது ஓடிடில. அப்பவும் ஓடிடியோட காஸ்ட் ஜாஸ்தியா இருந்தது. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா, சூர்யா படம் ஒண்ணு வந்தது இல்ல, என்ன படம் அது, என்ன படம்னா ஜெய்பீம் வந்தது, இன்னொரு படம் வந்ததுடா, சூரரை போட்டு வந்தது இல்ல. அப்போ ஓடிடி காஸ்ட் வந்து ரீசனபிளா ஆக்கிட்டான். ஏன் சொல்லுங்க? எல்லாரும் பார்க்கணும். முதல் வாட்டி விஸ்வரூபம் பண்ணும்போது தான் ஓடிடி அவங்க இது பண்றது, அவங்களோட அதுக்கான அது வந்து ஜாஸ்தியா இருந்தது. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒன்ஸ் அந்த இது ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு அப்புறம் அதுக்கான அதுக்கான ஸ்பெஷல் என்ன சொல்றது, ஸ்பெஷல் காஸ்ட் which has to be incurred by the நெட்ஃபிளிக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணானா அமேசானா ஞாபகம் இல்லடா, இல்ல ஹாட் ஸ்டாரான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து அவங்களோட காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாவே இல்ல. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில முதல்ல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரான்ல, அவனுக்கு தான் ஹெவி காஸ்டா இருக்கும். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் வந்து ஓப்பனிங் ஆஃப் நியூ அக்கவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஒன்ஸ் வந்து அது நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் ஆகி ப்ரமோஷன்ஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், சூப்பர். The longer a customer retains a customer, the greater the volume of customer generated unit sales that may be set against a fixed cost and lower the average cost. The lowering customer defection rates allows a company to achieve a lower. அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அப்ப கிளாரிட்டி நல்லா இருந்ததுனால டிஃபெக்ஷன் ரேட்ஸே ரொம்ப இல்லடா ஓடிடில. இப்போ புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றாங்க கண்ணம்மா, the positive relationship between the length of the time the customer stays with the company and the profit per customer is a key important thing for a marketing strategy. ஓகேவா? கம்பெனி வந்து கஸ்டமர் டிஃபெக்ஷன் ரேட்ஸ் கம்மி பண்ணிடுதுன்னா கம்பெனியால ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரீ அட்வர்டைசிங், லாங் டேர்ம் கஸ்டமர் லாயல்ட்டியோட பெனிஃபிட் என்னன்னா, ஃப்ரீ அட்வர்டைசிங் த கஸ்டமர்ஸ் ப்ரொவைட் ஃபார் அ கம்பெனி. புரியுதா உங்களுக்கு? சிவசங்கரி உங்களுக்கு புரியுதா கண்ணா? ஓகே, நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் ஸ்ட்ராட்டஜி. ஹியூமன் ரிசோர்சஸ் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து பீப்பிள் சம்பந்தப்பட்டது தான் ஹியூமன் ரிசோர்சஸ் சொல்றாங்க. இட் இஸ் மோர்லி அலைன் டு R&D ஃபங்க்ஷன். ஓகேவா கண்ணா? இப்போ இது என்னன்றதை நான் சொல்றேன். மெனி கம்பெனிஸ் ஆர் வெல் நோன் ஃபார் தேர் ப்ரொடக்ட் எம்ப்ளாயீஸ் டிவோட் கன்சிடபிள் அட்டென்ஷன் டு ஹைரிங். நல்லா ஹையர் பண்றதுக்காக பண்றாங்க. ஆர்கனைசேஷன் வந்து பீப்புளுக்கு ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்காகவே அவங்க வந்து நல்லா ஹையர் பண்ணுவாங்க. ஓகே, பீப்புள் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருந்தாங்கன்னா அவங்க ஒர்க் ஹார்ட் பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸோட நல்லா பண்ணுவாங்க, கஸ்டமர்ஸ் லாயல்ட்டி கிடைக்கும். அப்போ ஹையரிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் தி கம்பெனி வந்து இஸ் கன்சிஸ்டன்ட். The people a company hires, the uh, the people a company hires should have attributes that match the strategic objectives of the company. The employee training employees இருக்குல்ல, எம்ப்ளாயி ட்ரைனிங் எம்ப்ளாயீஸ் அப்படின்னா என்ன, எம்ப்ளாயியே இன்னொரு எம்ப்ளாய்க்கு கத்து தருதுன்னு இருக்குல்ல, அது எப்ப நடக்கும்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல தான் நடக்கும். அந்த மாதிரி பீப்புளை நிறைய பேர் வந்து ஹையர் பண்ண விருப்பப்படுவாங்க. எம்ப்ளாயி ட்ரைனிங் எம்ப்ளாயி நடந்ததுன்னா ஆர்கனைசேஷனுக்கு என்னடா பெனிஃபிட்? சூப்பர்ரா, சூப்பர் ஸ்ரீதேவி, that's the point. The training cost of the organization will come very very down. இப்போ மாட்டு பொண்ணே மருமகளுக்கு சமையல் சொல்லி கொடுத்துட்டா மருமக ஏன் வெளியில போய் சமையல் கத்துக்கணும் இல்ல? It is like that. Internally, if I'm going to train my daughter to to understand few things what is happening around,
why should a layman from external person come and train him இல்லையா? இப்போ இங்கிலீஷ் ட்ரைனிங் நிறைய இடத்துல சொல்றாங்கடா. நானே என் டாட்டருக்கு வந்து இங்கிலீஷ் பேசி பேசி ட்ரெயின் பண்ணேன்னா வை சம்படி ஃப்ரம் அவுட் சைட் ஐ நீட் பே தம் அண்ட் ரெக்ரூட் தம். அந்த மாதிரி தான் அது. இந்த ட்ரைனிங் என்ன ஆகும்? ட்ரைனிங் என்ன பண்ணும்? ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துரும். அதனால கம்பெனியோட ப்ரொடக்டிவ் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இட்ஸ் அ ஹையரிங் ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. புரிஞ்சுதா கண்ணா? இதுதான் கண்ணா. அப்புறம் செல்ஃப் மேனேஜிங் டீம்ஸ்ன்றது இப்ப நம்ம சொன்ன சினாரியோ தான். ஒரு 15 பேர் இருக்காங்கடா, 2 பேரை ரெக்ரூட் பண்றாங்க, 15 பேரே செம்ம ஸ்கில்டுனா இந்த 2 பேரை வந்து ட்ரைனிங் பண்றதுக்கு 15 பேருக்குள்ளேயே ரொட்டேஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆயிடும்? அவங்களது ட்ரைனிங் காஸ்ட் கிடையாது. அப்ப அவங்களோட விசிபிலிட்டி எப்படி கொடுத்துக்கலாம் அந்த டீமை? நான் ட்ரைனிங் காஸ்டே கம்மி பண்ணிட்டேன், அப்ப நீ எனக்கு வந்து போனஸ் வந்து அடிஷனலா போடணும். இந்த ட்ரைனிங் காஸ்ட் கம்மி பண்ணனால நான் கம்பெனிக்கு இவ்வளோ காஸ்ட் சேவிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணும்போது கம்பெனி என்ன பண்ணணும்? இவங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்து தானே ஆகணும். அப்ப என்ன ஆகும்? டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு எம்பவர்மெண்ட் கிடைக்குமா? கரெக்டா? அப்ப குவாலிட்டி டார்கெட்ஸ் கொடுத்து இன்னும் அடிஷனல் மோட்டிவேட்டரா நடக்குமா? அதுதான் இதை சொல்றாங்க செல்லம். ஓகேவா? சோ அதுதான் சொல்றாங்க, டீம் மெம்பர்ஸ் லேர்ன் ஆல் தி டீம் டாஸ்க் அண்ட் ரொட்டேட் ஃப்ரம் ஜாப் டு ஜாப். ஸ்ரீதேவி சிவசங்கரி நீங்க கம்பெனிஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும்டா. நியூவா ரெக்ரூட் பண்ணிட்டீங்கன்னா சிலதுக்கு தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க, சிலதுக்கு இருக்கிறவங்களை வச்சே வந்து ட்ரைனிங் பண்ணிடுவாங்க. ஓகேவா? பே ஃபார் பர்ஃபார்மன்ஸ் இட் இஸ் ஹார்ட்லி சர்ப்ரைசிங் லிங்கிங் டு பே ஃபார். அதாவது இப்ப ட்ரைனிங் கொடுக்கறதுனால நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பெயின் கொடுக்க மாட்டாங்க, ஆனா ட்ரைனிங் கொடுக்கறதுனால கண்டிப்பா அந்த பர்சனுக்கு போனஸ்ல எங்கேயாவது கொஞ்சம் அடிஷனல் இது பண்ணிடுவாங்க. அதுதான். அதாவது வெளியில இருந்து ரெக்ரூட் பண்ணாம உள்ளடங்கிய நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஸ்கில்டு பீப்புள் வச்சு நியூ பீப்புளை வந்து ரெக்ரூட் பண்ணி எடுத்துட்டு வந்தா சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க. பீப்புள் வந்து ஒரு முக்கியமான ரிசோர்ஸ். கரெக்டா? இப்போ வந்து கோல் செட்டிங் என்னதான் ஆட்டோமேஷன் சொல்லுடா, என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்போ 360 டிகிரி அப்ரைசல்ஸ் சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெண்டு பேரும்? 360 டிகிரி அப்ரைசல்ஸ் எனி ஐடியா? இல்ல. ஸ்ரீதேவி நீங்க? கரெக்ட். They assess the individual performance but from multiple perspective, not just from the line manager. அதாவது பாஸ் கிட்ட மட்டும் கேட்க மாட்டாங்கடா. ஒரு போனஸ் கொடுக்கும்போது ஒரு ஒரு ஆளு போனஸ்க்கு எலிஜிபிள் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், டாப் அச்சீவரா ரேட் பண்றாங்கன்னா அப்ப அந்த டீமோட மேனேஜர் ஒரு எம்ப்ளாயியை வந்து ஒரு டீம் மேனேஜர் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான் மேனேஜ்மெண்ட் கிட்ட, இவனுக்கு டாப் அச்சீவரா கொடுங்கன்னா அந்த டாப் அச்சீவரா கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஆள் கிட்ட மட்டும் ஃபீட்பேக் வாங்க மாட்டான். அந்த பியர்ஸ் அவங்கள சுத்தி இருக்கிறவங்க, அவன் என்னெல்லாம் டீம்ல இன்டராக்ட் பண்ணிருக்கான், அவன் பிசினஸ் கிளைம் அட் ஆன்ஷோர், ஓகேவா, ஐடி கைஸ், இந்த மாதிரி எல்லா பீப்புள் கிட்ட ஃபீட்பேக் வாங்கி அப்புறம் தான் அசஸ் பண்ணுவாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா 360 டிகிரி அப்ரைசல்ஸ். அப்ரைசல்ஸ்னா என்னடா? ஹவு ஐ எம் அசஸிங் அ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஓகே. So now the trend in lot of organization எப்படி ஆயிடுதுன்னா, it is not only from the line manager a feedback is taken, but also from the peers, from the colleagues, from the business clients, from the supporting teams. நிறைய supporting teams அவங்க கிட்ட இருந்து claim எடுத்துட்டு from the external stakeholders அவங்க கிட்டயும் பண்ணி அதுக்கப்புறம் feedback வாங்கி அப்புறம் தான் finally they end up whether this person is really eligible for a top achiever or not. This is called as 360. டேய் இது MCQ ல வரும்டா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ரிட்டென்ஷன் வந்து ஒரு கீ வேஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் ஸ்ட்ராட்டஜிக் கேப்பபிலிட்டி. இப்போ நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்கன்னா செம்ம ஸ்கில் செட் இருக்கிற பீப்புளை விடவே மாட்டாங்க கண்ணா. நீ இரு, நான் உனக்கு சம்பளம் அதிகமா தரேன், உனக்கு அந்த இது கொடுக்குறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் 3 நாள் கொடுக்குறேன், 2 நாள் கொடுக்குறேன், அந்த மாதிரி சொல்லி எப்படியாவது ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு ஆளை விட்டோம்னா அந்த கம்ப்ளீட் டீமோட குட்வில் வந்து அஃபெக்ட் ஆயிடும் சொல்லிட்டு என்ஷூர் பண்ணி சில பேர் பூல் ஆஃப், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பூல் ஆஃப் talented individuals will not be allowed to go out of the organization and they will be compulsorily encouraged or motivated, ஓகேவா, and will be retained in the organizations, ensuring that they will be meeting a future leadership role.
நீ இரு, உனக்கு இந்த இது கொடுக்குறேன். அப்பதான் பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா யூனிக்லி கம்பீட்டன்ட். ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாப் சர்ஜனா இருக்கட்டும், கிரிமினல் லாயரா இருக்கட்டும், ஓகே, ஆஃப் லீடிங் அகாடமி, அவங்களெல்லாம் வந்து விடவே மாட்டாங்கடா. அது தட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி, ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் இல்லாம இந்த ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் எல்லா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் தரவா இருக்கணும்டா. அப்பதான் அவங்க they meet different type of people ல, அப்பதான் they can do a proper approach to them. ஓகே சொல்லலாம். அது அதுக்கப்புறம் கேப்பபிலிட்டி, நீ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தருக்கு வந்து மென்டர் பண்றது. மென்டர் யார் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு மேனேஜர் வந்து ஒரு மென்டர்ன்றது ஒரே டீம்ல இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க ஆர்கனைசேஷன்ஸ்ல. ஓகே சிவசங்கரி, உங்களுக்கு மென்டரிங் இருந்ததா? கான்செப்ட் மென்டரிங் கான்செப்ட் இருந்ததா டிசிஎஸ்ல? எப்படிடா பண்ணுவாங்க மென்டரிங் உங்களுக்கு? ட்ரெயின் பண்ணுவாங்கல்ல, ஓகே. அந்த மாதிரி இருக்கும். ஆனா ப்ரெடாமினன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்றாங்கன்னா வேற டீம்ல இருந்து ஒரு மேனேஜர் எடுத்து வேற ஒரு டீம்ல இருந்து இருக்கிற சபார்டினேட் அவங்களுக்கு மென்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு கனெக்டிவிட்டி, என்ன சொல்றது, அப்பதான் எனக்கு சொல்ல தெரியல, ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கும். அதாவது எனக்கு இந்த பிரச்சனைன்றது நான் மேனேஜர் கிட்ட சொல்ல போறதுக்கும், எனக்கு இந்த பிரச்சனைன்றது வேற ஏதாவது அவுட் சைடர் சொல்ல போனோம், ஐ வில் கெட் டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன்ல. நான் மேனேஜர் கிட்ட சொன்னா சுத்தி 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 அவரு கிட்டத்தட்ட வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயே நான் பிரச்சனையை சொல்லிட்டே இருந்தானா அவங்க திருப்பி திருப்பி பேசுறதே பேசுவாங்கல்ல. அதுவே நான் ஒரு நல்ல மெச்சூர்டான பர்சன் கிட்ட போய் ஒரு இவங்க கிட்ட போய் நல்ல ஒரு வெல்விஷர் அந்த மாதிரி மென்டர் கிட்ட போய் பண்ணனா they will do out of box thinking. நோட் பண்ணிக்கோங்கண்ணா. they will do out of box thinking. out of box thinkingனா என்ன? நீ இப்படி யோசிக்காம ஏன் இப்படி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும்னா, ஓ இப்படி கூட ஒரு வழி இருக்கான்னு எனக்கு தெரியும். அதுதான் மென்டரிங்கோட பெரிய 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 கேப்பபிலிட்டி. ஓகே வச்சுக்கலாம். இங்க எங்கெல்லாம் கீவேர்ட்ஸ் போடுறேனோ அதெல்லாம் மட்டும் மெயின் படிச்சுக்கோங்கடா, அதுக்கு மேல வேண்டாம். தட் இஸ் கால்ட் அஸ் ஆல்சோ. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், ஓகேவா? இன்னொன்னு வந்து how do you how the HR professionals are familiar with the organization strategies. அதுக்கப்புறம் not ensuring that the existing skilled people are not moving out of the organizations. And 360 degree appraisals. இதெல்லாம் தான்டா ஹியூமன் ரிசோர்ஸோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பீப்புள் அண்ட் பிஹேவியர். பீப்புள் அண்ட் பிஹேவியர்னா ஷேப்பர்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பயங்கர அந்த ரோலுக்கு விட ஜாஸ்தியா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஷேப்பர்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட். நான் சாதாரண பேசிக் ரோல்ல தான் ரெக்ரூட் பண்ணிருப்பேன், ஆனா அவர் வந்து மேனேஜர் அளவுக்கு யோசிப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பீப்புளை கம்பெனி விடவே விடாது. அதே மாதிரி ஹார்டு சேஞ்ச் ரூல்ஸ் அப்படின்னு இருக்குடா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரக்சரும் சிஸ்டம் ஆஃப் த ஆர்கனைசேஷனை நம்ம மாத்தவே முடியாது. கரெக்டா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதை வந்து அசஸ் பண்றதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் கேன் பி டன் ஒன்லி வித் பை மீன்ஸ் ஆஃப் அ ஸ்கில்டு பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் ஆர்கனைசிங் பீப்புள்னா என்ன? ஆர்கனைசேஷன் பீப்புள் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆர்கனைசேஷன் டு பி காம்படிட்டிவ்லி சுப்பீரியர். அப்புறம் வந்து இதுல நல்லா பாத்துக்கோங்கன்னா ஃபோர்மேன் கிட்ட போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணனா அவன் பண்ண முடியுமா? பண்ண முடியும். கரெக்டா? கரெக்டாடா? ஹலோ சிவசங்கரி, ஸ்ரீதேவி கேக்குறதாடா? ஒரு ஃபோர்மேன் கிட்ட போயிட்டு ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ணா அவன் பண்ணுவானா? பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஹையர் அஃபிஷியல் கிட்ட கேட்ட இந்த பார்ட்டை வந்து இப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொன்னா பண்ணுவானா? பண்ண மாட்டான். அதான் சொல்றாங்க most challenging question is whether specialist HR function is needed at all, at least whether its traditional scale and functions are appropriate. People can be managed strategically without a HR function. This may make sense for some HR issues. For example, ஒரு across company ஒரு விஷயத்தை dismantle பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? and pay scales are to be done to reflect the much greater diversity in labor markets. But for other aspects the reverse might be true. என்ன சொல்ல வராங்கன்னா பயங்கரமான பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு
மேனேஜர்ஸ் அட் லோவர் லெவல் வந்து அத கீழே இருக்கிறவங்களுக்கு கார்ப்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாது கரெக்டா, ஏன்னா அவங்க வேலை பண்றதுலயே இருப்பாங்க. அதே மாதிரி பெரிய லெவல் இருக்கிறவங்களுக்கு கீழ் லெவல்ல இருக்கிற பிரச்சனை தெரியாது. இப்ப ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்னா இந்த பெரிய லெவல்ல இருக்கிறதும் சிறிய லெவலுக்கும் கனெக்ட் பண்றாங்க. ஹெச்ஆரே எதுக்குடா வேணும்? அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி போட்டு போனா பேரோல் 2 நாள் முன்னாடி அடிச்சு விட்டுரும் கரெக்டா. பட் இந்த ஹெச்ஆரோட ஒர்க் என்ன தெரியுமா, இந்த ஹையர் அஃபீஷியலோட கனெக்டுக்கும் லோவர் லெவல் கனெக்டையும் கரெக்டா பண்ணுவாங்க. ஸோ தேர் ஆர் 4 broad roles that HR function could fulfill in contributing to the successful business strategies. Okay, as a service provided to line managers who are carrying the strategic responsibility for the HR issues. ரெகுலேட்டர், அவங்க ரெகுலேட்டரா இருக்காங்க கண்ணா, ரூல் செட் பண்றது. நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, சிவசங்கரி ஸ்ரீதேவி நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல கண்ணா, ஒரு மேனேஜருக்கு ஒரு சப்ஆர்டினேட்டுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா யார் உள்ள வருவான்னு சொல்றீங்க? ஹெச்ஆர் தான் வருவான். மேனேஜர் தப்பாவே இருப்பான்டா, அவனை சாக் கூட பண்ணுவாங்க, அந்த ரோல் யார் பண்ணுவாங்கன்னா ஹெச்ஆர். அதான் அவன் ரெகுலேட்டரா இருந்து ரூல் செட் பண்ணுவாங்க. இது பாத்திருக்கீங்களா 2 பேரும் லைவா? ஓகே, நீங்க இதெல்லாம் முடிச்ச உடனே பாப்பீங்க. இதெல்லாம் நீங்க ஒரு மேனேஜரா இருக்கும்போது ஹெச்ஆர் சொல்லுவான், இந்த பாரு சப்பார்டினேட் கிட்ட வேலை வாங்கு, ஆனா இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நீ மாட்டு பண்ணக்கூடாது. அதே மாதிரி பிரச்சனை 2 பேருக்கு ஒண்ணு. நிறைய கம்பெனிஸ்ல சாக்லாம் பண்ணிருக்காங்கடா, ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அவங்க மேனேஜர்ஸ். ஹெச்ஆர் இன்டர்வென்ட் பண்ணி, அதுக்கு தான் ஹெச்ஆர் ரோல். ஹெச்ஆர் ஒரு அட்வைஸா இருப்பாங்க, நான் சொன்னேன் பாருங்க, டு லைன் மேனேஜர்ஸ்க்கே ஒரு அட்வைசரா இருப்பாங்க. ஹி இஸ் a changing agent to move the organization forward in times of any conflicts happening between managers and the subordinates. புரியுதா கண்ணா? Of course, it may prove difficult for the same HR specialist to operate in all of these roles simultaneously. They may fail a conflict between their role of as a regulator while trying to advise or change a group of people in an organization. இது ஹெச்ஆரோட ரூல் தான். இப்போ மிடில் லைன் மேனேஜர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இப்போ சம்டைம்ஸ் வந்து மேனேஜரோட கீ என்ன இருக்கும், வேலையை முடிக்கணும், டார்கெட் முடிக்கணும், பிசினஸ் கிளைண்ட் கிட்ட நல்ல இது மாதிரியே யோசிச்சுட்டே இருப்பாங்க சில மேனேஜர்ஸ்லாம். நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல 2 பேரும். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது, டேய் நீ வேலை குடுக்கறவனுக்கு கஷ்டமா இருக்கடாது, ரொம்ப ஓவரா பண்ற, கீழே இருக்கவனுக்கு கொஞ்சம் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிடில் லெவல் மேனேஜர்ஸ் தானே டைரக்டா எம்ப்ளாயிஸோட கரெக்ட் பண்ணுவாங்க கரெக்டா. அந்த மாதிரி இருக்கும் போது ஹெச்ஆர் தான் இன்டர்வென்ட் பண்ணி, பா நீ ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற அந்த பையனுக்கு, கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி பண்ணிக்கோ, நீ இப்படியே ப்ரெஷர் கொடுத்தேன்னாக்கா அந்த பையனால வேலை பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவான், அந்த பையனை வந்து நீ அப்படி உனக்கு ரொம்ப இதுவா இருக்கா, உனக்கு ஸ்கில் செட் வரலையா, அந்த பையனை வேற டீமுக்கு மாத்தி விட்டுரு, உனக்கு பொட்டன்ஷியலா ஒரு டீம் எடுத்துன்னு வந்துரு. அந்த மாதிரி ஒரு சுமூகமான பேச்சு வழக்குல கூட HR will intervene and do it. பெரிய டாப் லெவல் மேனேஜ்மெண்ட், அதாவது ஜிஎம்க்கும் சப்பார்ட், இப்ப ஸ்ட்ரைக்ஸ்லாம் நடக்கிறது இல்ல கண்ணா, சில ஆர்கனைசேஷன்ல ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக்ஸ்லாம் போற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த கொரோனா டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, கொரோனானால போஸ்ட் கொரோனா எஃபெக்ட்னால எனக்கு தெரியல, காக்னிசன்ட்ல தான் ஒரு எம்ப்ளாயியால வேலையே பண்ண முடியலடா 2.5 மாசத்துக்கு. டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு, அதாவது அந்த லைன் மேனேஜர் ஒத்துக்கிறாரு, பட் அந்த சிஇஓ ஒத்துக்கவே இல்லை. சிஇஓனா ஜிஎம் ஒத்துக்கல. அப்புறம் என்ன ஆச்சு, இந்த ஹெச்ஆர் தான் இன்டர்வென்ட் பண்ணி போஸ்ட் கொரோனா ப்ராப்ளமோடக்கு அந்த ஒரு டாக்டரே வந்து ஒரு 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 அவேர்னஸ் செஷன்ஸ் மாதிரி எடுத்து அதுல இந்த மேனேஜர் ஜிஎம் சேர்க்க விட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி, அப்புறம் ஓ இதுதான் சிச்சுவேஷன் புரிஞ்சு அந்த பையனுக்கு 2 மாசம் லீவு கொடுத்து, ஓகே அப்புறம் 3ஆவது மாசம் வந்து வேலை பண்ணோம். இது ஹெச்ஆர் தான் பண்ணாங்க ஆக்சுவலா. அது கொரோனா டைம்ல ஹெச்ஆர் டிட் வெரி குட் ஒர்க்டா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் எடுத்துட்டு வந்தது ஹெச்ஆர் தான். நிறைய கம்பெனிஸ்ல வந்து லேடிஸ்க்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தது ஹெச்ஆர். ஓகேவா, அந்த மாதிரி ஹெச்ஆர் ரோல் வந்து பயங்கரமான சூப்பர் ரோல். நம்ம ஹெச்ஆர் ரோல் நார்மலா எடுத்துக்கிறோம்ல, அப்படி கிடையாது. ஒரு ஒரு கம்பெனியை மூவ் ஃபார்வர்ட் பண்றதுக்கும், கம்பெனியில எம்ப்ளாயி சப்பார்டினேட்டா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் பண்றது இந்த ஹெச்ஆர் பீப்புள். ஓகேவா கண்ணா. கடைசியா ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராசஸ். ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராசஸ்ல வந்து இப்போ ஒரு ஆள் வந்து உள்ள வரணும்டா. இப்போ ஒரு டீம்ல இருந்துப்பா எனக்கு வேகன்சி வந்துருச்சுப்பா, இது ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னு ஹெச்ஆர் கிட்ட கையில கொடுத்துருவான். ஹெச்ஆர் கொடுத்துருவான், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருத்த. ஹெச்ஆர் என்ன பண்ணுவான், அந்த கன்சல்டன்ட் இந்த கன்சல்டன்ட்லாம் கேட்டு எனக்கு ஒரு சிஎம்ஏ இன்டர் வேணும்ப்பா, ஒரு சிஎம்ஏ ஃபைனல் வேணும்ப்பா அப்படின்னா அது தந்தபடி ரெசியூம்ஸ் எல்லாம் இது பண்ணி
அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி அடுத்த லைன் ஆஃப் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி சிடிசி ஃபைனலைஸ் பண்ணி சிடிசி நெகோஷியேஷன் ஃபைனலைஸ் பண்ணி அப்புறம் அவன் ஓகேன்றதுக்கு அப்புறம் தேர்ட் லெவல் ஆஃப் இதை வந்து இவங்க கிட்ட வந்து ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங்கு ஃபர்ஸ்ட் பண்ற எல்லா எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ்க்கு கரெக்டா ரெஸ்யூம்ஸ் வாங்கி பண்ற எல்லா வேலையும் யாரு? ஹெச்ஆர். இதெல்லாம் ஹெச்ஆரோட முன்னாடி ஹெச்ஆரோட ஃபங்க்ஷன் வேற மாதிரி இருந்ததுக்குன்னா இப்ப ஹெச்ஆரோட ஃபங்க்ஷன் வேற மாதிரி. அதான் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராசஸ்லயும் அவங்களோட இன்டர்வென்ஷன் பயங்கரமா இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் சொல்லுமா. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஒரே நிமிஷம் செல்லம், இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. இதை நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அசைன்மெண்ட் கொடுக்குறேன். கேஸ் ஸ்டடிஸ்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க செல்லமா. அண்ணா ஒருவேளை ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. இது ஞாபகம் இருக்கா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னா ஒரு ஒரு ஆபரேஷனுக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாரு. அது அப்புறம் அதே மாதிரி மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர்னா மேல சிஇஓ, அதுக்கு ரெண்டா டிவிஷனா பிரியும். அந்த 2 டிவிஷன்ல நிறைய மார்க்கெட்டிங் ஆபரேஷன் பர்சன் அந்த மாதிரி இருக்கிறது மல்டி டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பீங்க கண்ணா. ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர்னா ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் இருக்கும்டா. அந்த ஒரு 6 மாசம் மட்டும் ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அது ஓகே கண்ணம்மா. அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் இருக்குல்ல, அதாவது 10.3 10.2 10.4 கோல் காங்கிரன்ஸ். இதோ முடியறதாடா? ஒரு நிமிஷம் தான். ஓகே. டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே 11th. ஸோ இந்த இப்போ எது வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன்? ஒரு நிமிஷம். ஓகே, இன்னும் 5 மாடியூல்ஸ் இருக்கா? இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா. ஒரு பேஜ் தான். நான் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து நீங்க ஞாபகம் இருக்கா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருப்பீங்க. டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி வரும். ஸோ இதோட முடிச்சிருக்கேனா? ஈவினிங் 5 to 6னா ஓகேவா இருக்குமாடா உங்களுக்கு? 2 பேருக்கும்? சிவசங்கரி உங்களுக்கு 5 to 6 ஓகேவா? ஓகே 5 to 6 உட்காந்துட்டு இது முடிச்சிடலாம் சொல்லலாம். ஓகே, எஸ்எம் முடிச்சிடுறேன் இன்னைக்கு. இன்னைக்கு நாளைக்குள்ள ரெக்கார்டிங்லாம் அனுப்பிச்சிடுறேன். ஓஆரோடது எல்லாமே அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் எஃப்எம்க்கு ஒரு ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் நான். ஆமா 2 ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் எஃப்எம்க்கு, அதுவும் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேவா செல்லம்? எஃப்எம்க்கு 2 ரெக்கார்டிங், ஓஆர் ரெக்கார்டிங், அப்புறம் ஆமா எல்லா ரெக்கார்டிங்கும் இன்னைக்கு நாளைக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே கண்ணா, தேங்க்ஸ். புரிஞ்சது இல்ல இது வரைக்கும்? ரைட் வருது இல்ல? சூப்பர். பை ஸ்ரீதேவி, பை சங்கி, தேங்க் யூ. பை பை.